ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு சீரக சம்பா பிரியாணி செய்ய போகிறோம். எக்ஸாக்டாக ஈரோடு அம்மன் மெஸ்ஸில் கிடைக்கிற மாதிரி. இது மாதிரி நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அதை தான் நாங்கள் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு 1 கிலோ சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாம். 1 கிலோ சிக்கன், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு சிக்கனில் ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகா, இது காரம் கம்மியான பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணியை தாளித்து விட்டலாம். ரைஸை நான் ஊற வச்சுட்டேன் கழுவி. ஒரு 150 ml கடலை எண்ணெய், ஒரு 50 ml நெய். இது கண்டிப்பாக நெய் போடணும், அப்போ தான் ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். தாளித்த பிறகு ஒரு 4 வெங்காயம் பெருசாக இருக்குது, அதை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கனில் போட்டிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இது காரம் கம்மியானது தான். 4 தக்காளி சேர்த்து, இந்த தக்காளி வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இல்லைன்னா கறி மசாலா ரெசிபி நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த க்ரீன் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். ஒவ்வொரு பொருளும் சேர்த்து நல்லா வதக்கணும், அப்போ தான் இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு 150 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன், ஒரு லெமன், இதையுமே நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணோம் இல்லையா, நான் 1 மணி நேரம் முன்னாடியே மேரினேட் பண்ணிவிட்டேன், அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இதையுமே சேர்த்து நல்லா இந்த மசாலாவோடு குக் பண்ணும்போது சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு நல்லா சிக்கன் வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் 7 மினிட்ஸ். இந்த பிரியாணி எக்ஸாக்டாக ஈரோடு அம்மன் மெஸ் சிக்கன் பிரியாணி மாதிரி வரும், சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. நான் இதுக்கு தண்ணி 1:1.5, 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ரைஸ் சேர்த்து நல்லா கொதிச்சு மேலே வந்தோடனே அதுக்கப்புறமா தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து தம்மை உடச்சி பார்த்தா இப்படி ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஸோ சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு கத்திரிக்காய்லாம் தேவையில்லை, ரைத்தா அண்ட் காடை ஃப்ரை. தேங்க்யூ.